யாரும் நம்மை உயர்ந்த இடத்தில் வைத்து பார்க்க விரும்ப மாட்டார்கள். நம்மை ஒரு படி தாழ்த்தி வைத்து பார்க்க நினைப்பவர்கள்தான் இங்கு அதிகம். நாம் தான் நம் முயற்சியையும் தோல்விகளில் கிடைக்கும் பயிற்சியையும் கொண்டு நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும். எல்லாம் நம் கையில்தான் உள்ளது, அதுவும் நம் நம்பிக்கையில்தான் உள்ளது. தவறாக புரிந்து கொள்பவர்களிடம் உங்களை பற்றி புரிய வைக்க போராடிக் கொண்டிருக்காதீர்கள். உலகில் விமர்சிக்கப்படாத மனிதர்கள் என்று எவருமே இல்லை. விமர்சனங்களை எதிர்கொள்ளாமல் ஏற்றங்களை காண்பது என்பது சாத்தியமில்லாத ஒன்று. உங்களோடு இருந்து கொண்டே உங்களை ஏமாற்றுபவர்கள், உங்கள் வார்த்தைகளுக்கும் செயல்களுக்கும் எந்த மதிப்பும் கொடுக்காதவர்கள், உங்களை அவர்களின் தேவைகளுக்காக மட்டும் பயன்படுத்திக் கொள்பவர்கள், உங்கள் வளர்ச்சியை பிடிக்காமல் உங்களை விமர்சிப்பவர்கள், மற்றவர்கள் மத்தியில் உங்களை தாழ்த்தி பேசுபவர்கள், இந்த 5 பேரிடமும் வாழ்க்கையில் எப்போதும் விலகியே இருங்கள். பலவீனமானவர்கள்தான் பழிவாங்க துடிப்பார்கள். வலிமையானவர்கள் மன்னித்துவிட்டு கடந்து சென்று விடுவார்கள். ஆனால் புத்திசாலிகளோ எதையும் பொருட்படுத்தாமல் விட்டு விடுவார்கள். அவர்கள் எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை. அவர்களின் அடுத்த கட்ட உயர்வை தவிர வேறு எதை பற்றியும் சிந்திப்பதும் இல்லை. நீ செய்கின்ற வேலையை உண்மையாகவும் நேசித்தும் செய்தால் அந்த வேலையே உன்னை ஒரு நாள் உயர்ந்த இடத்தில் உட்கார வைத்து அழகு பார்க்கும். நீ கடினமாக உழைப்பதை பார்ப்பவர்கள் நீ ஏமாளி, பிழைக்க தெரியாதவன் என்று எதை வேண்டுமானாலும் சொல்வார்கள். அதற்கெல்லாம் கவலைப்படாதே. எதை செய்தாலும் அதை உன் முழு விருப்பத்தோடும் மகிழ்ச்சியோடும் செய். நீ உயர்வதை அந்த ஆண்டவனே நினைத்தாலும் தடுக்க முடியாது. எந்த விஷயமும் எளிதில் கிடைத்து விடாது. எளிதில் கிடைக்கும் எதனுடைய அருமையும் நமக்கு புரியவும் புரியாது. பல போராட்டங்களுக்கு பிறகுதான் எது ஒன்றும் கிடைக்கப் பெறும். எதையாவது செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் யோசிக்காமல் செய்துவிட வேண்டும். முடிவெடுத்து விட்ட பிறகும் யோசித்துக் கொண்டே இருந்தால் காரணமே இல்லாமல் செய்ய வேண்டாம் என்ற எண்ணம்தான் தோன்றும். எதையும் யோசிக்காமல் முடிவெடுக்காதீர்கள். ஒரு முறை முடிவெடுத்து விட்டால் எதையும் யோசித்து காலத்தை வீணாக்காமல் செயலில் இறங்குங்கள். நல்லவனாக மாறுவது கடினம். நல்லவனாக வாழ்வது அதைவிட கடினம். கெட்டவனாக இருப்பது மிகவும் எளிது. ஆனால் வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டியது எளிதானதை அல்ல, சரியானதை. சரியானது எவ்வளவு கஷ்டமானதாக இருந்தாலும் அதை சாதித்து காட்டுங்கள். அதுதான் வாழ்க்கையில் உங்களை உயர்த்தும். ஜெயிப்பதற்கு வழி சொல்கிறவர்களின் பின்னால் எல்லாம் இந்த உலகம் போகாது. ஜெயித்தவனைத்தான் இந்த உலகம் பின்தொடரும். உன்னுடைய அறிவையோ அனுபவத்தையோ யாரும் பார்ப்பதில்லை. நீ எவ்வளவு பெரிய வெற்றிகளை பெற்றிருக்கிறாய் என்பதை மட்டும்தான் இந்த உலகம் கூர்ந்து கவனிக்கும். அதனால் நீ எதை பேசுவதாக இருந்தாலும் முதலில் ஜெயித்துவிட்டு பேசு. அதுவரை அமைதியாகவும் மறைவாகவும் இரு. ஏன் இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம், இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்ற எதிர்மறை எண்ணங்களோடு எந்த முடிவுகளையும் எடுக்காதீர்கள். நம்முடைய வாழ்க்கை புத்தகத்தில் பல சுவாரஸ்யமான பக்கங்கள் உள்ளே இருக்கின்றன. நாம் அந்த புத்தகத்தின் அட்டையை கூட புரட்டி பார்க்காமல் அடியோடு வெறுத்து விடுகிறோம். கொஞ்சம் பொறுங்கள், பல மகிழ்ச்சியான தருணங்கள் அடுத்தடுத்த பக்கங்களில் கொட்டி கிடக்கலாம். அவசரப்பட்டு அனைத்தையும் இழந்து விடாதீர்கள். இந்த உலகில் ஒவ்வொருவரும் அவரவர்களின் சொந்த நேரப்படிதான் அனைத்து வேலைகளையும் செய்கிறார்கள். சிலர் 40 வயதில் ஓய்வு பெற்று விடுகிறார்கள். சிலர் 70 வயதில்தான் தங்கள் வாழ்க்கையை துவங்குகிறார்கள். சிலர் 13 வயதிலேயே மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்தி விடுகிறார்கள். உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களை விட முன்னால் சென்று விட்டார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். சிலர் உங்களை விட பின்தங்கி இருக்கிறார்கள் என்றும் நினைக்கலாம். இவை இரண்டுமே உண்மை இல்லை. ஒவ்வொருவருமே அவரவர்களுக்கான ஓட்டத்தில் அவரவர்களுக்கான நேரத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் தாமதமாகவும் இல்லை, நீங்கள் விரைவாகவும் இல்லை. யாரோடும் உங்களை ஒப்பிடாதீர்கள். நீங்கள் உங்களுக்கான சரியான நேரத்தில் இருக்கிறீர்கள். சரியான நேரம் என்றோ நல்ல நேரம் என்றோ ஒன்று இல்லவே இல்லை என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். நீங்கள் இன்னும் தயங்கிக் கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு செயல்படத் தொடங்கும் அந்த தருணம்தான் உங்களுக்கான நல்ல நேரம். இந்த நொடிதான் உங்களுக்கான அந்த நல்ல நேரம்.
இப்போதே செயல்படத் தொடங்குங்கள். உங்களால் பெற முடியாத வெற்றிகளும், உங்களால் அடைய முடியாத இலக்குகளும், உங்களால் நிகழ்த்தவே முடியாத சாதனைகளும் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வாழ்வில் எதை இழந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழக்காதீர்கள். எதுவும் இல்லாத போதும் நம்பிக்கை மட்டும் இருந்தால் நீங்கள் இழந்த அனைத்தையும் நிச்சயம் மீண்டும் பெற்றுவிட முடியும்.